10 மணி வரைக்கும் தூக்கம்? எந்திரிடா. எப்ப பாரு கனவுலயே எவன்டா ஃபோன் பண்ணுறது? தூங்க கூட விட மாட்டேங்கிறானுங்களே. கல்யாண புரோக்கரா? ஹலோ தம்பி, நான் புரோக்கர் பேசுகிறேன்ப்பா. அண்ணா சொல்லுங்களா, தெரியுதுங்கண்ணா. நீ ஓகே சொன்னலப்பா, அந்த பொண்ணு வீட்டில் ஃபோட்டோ கொடுத்தேன். சொல்லுங்கண்ணா. கடைசியில் அந்த பொண்ணு வீட்டில் வேணான்னு சொல்லிட்டாங்கப்பா. ஏண்ணா, என்னாச்சுண்ணா? நீயும் அந்த பொண்ணோட அம்மாவும் ஏதோ கிளாஸ்மேட் ஆமாப்பா. உன் தோளுக்காகத்தான் இந்த மாலை ஏங்குது, கல்யாணம் கச்சேரி எப்போது? யாரா இவனுங்க சும்மா சும்மா ஃபோன் பண்ணிட்டே இருக்கானுங்க, விளையாட விடுறானுங்களா? இவன் வேற சும்மா நொயின்னு ஃபோன் பண்ணிட்டே இருக்கான். சரி, என்னதான் வேணும்னு கேட்டு பார்ப்போம். சொல்லு மச்சான். ஹலோ ஹலோ, சொல்லு மச்சான். மச்சான் எங்க? மச்சான் ஆஃபீஸில். ஆஃபீஸ்லையா? சரி மச்சான், எனக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் வர செப்டம்பர்ல. என்னது கல்யாணமா உனக்கா? ஆமா மச்சான், சாக்கா கோர. சொல்லு மச்சான், எப்போ மச்சான் கல்யாணம்? மச்சான் வர செப்டம்பர் 4-5 மச்சான். ஓகே மச்சான், கண்டிப்பாக நான் வந்துடுறேன். சரி மச்சான் வந்துடுறேன். ஓகே மச்சான். ஓகே மச்சான். இவனுக்கெல்லாம் கல்யாணம் ஆகுது, நமக்கு. சரி, நம்ம கேமை கண்டினியூ பண்ணுவோம். மறுபடியும் யாரா ஃபோன் பண்ணுறது? ஹலோ, யாருங்க? உங்க ஜூனியர் அஜித் பேசுறேங்கண்ணா. ஜூனியர் அஜித்தா? அட ஆமாம், சொல்லு தம்பி. மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்குண்ணா. மேரேஜா? ஆமாம், எப்போ? வர ஐப்பசி மாதம் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்குண்ணா. வாட்ஸ்அப்பில் இன்விடேஷன் அனுப்பலாம், மறக்காம வந்துருங்கண்ணா. சரி, ஓகேடா தம்பி, வந்துடுறேன். ஓகே பாய்ண்ணா. ஜூனியர் பையனுக்கெல்லாம் கல்யாணமா? கல்யாணம் கச்சேரி எப்போது? அவனுக்கும் கல்யாணம் ஆகுது, இவனுக்கும் கல்யாணம் ஆகுது, நமக்கு கல்யாணம் நடந்த பாடு இல்லையே. இவனும் கால் பண்றான். ஒருவேளை சொல்றா, உனக்கு கல்யாணமா? கல்யாணமா? ஆமா, ஜூனியர் பையன் கால் பண்றான், கல்யாணம்ங்கிறான். நம்ம கூட படிச்சவன் கால் பண்றான், கல்யாணம்ன்றான். சொல்றா. நமக்கெல்லாம் அது எங்கடா நடக்க போகுது? அதுவும் சரிதான் மச்சான். இந்த மச்சான் 5 நிமிஷத்துல வந்துடுறேன். அப்புறம் மச்சான், காலைல ஃபோன் பண்ணிட்டு கல்யாணம் போலோம்னா அதை ஏன் மச்சான் கேட்குற? காலையில் நம்ம ஜூனியர் பையன் அஜித்தில் அவன் கால் பண்ணி எனக்கு கல்யாணம்ன்றான். நம்ம கூட படித்த பையன் அவனும் கால் பண்ணி அவனுக்கு கல்யாணம்ன்றான். அதான் நீ வேற கால் பண்ணியா? உனக்கு என்ன கல்யாணம் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது ஒன்று தான் கேட்டேன் மச்சான். நமக்கெல்லாம் அதுக்கு வாய்ப்பே இல்லை மச்சான். வாஸ்தவம் தான் மச்சான். நானும் ரொம்ப நாளாக ஒரு பொண்ணை பார்த்துட்டு தான் இருக்கேன், மடிய மாட்டேங்குது. நம்ம ஸ்கூல் படிக்கிறப்ப உனக்கு ஞாபகம் இருக்கா? என்ன மச்சான்? மரத்தை பேர் எழுதி வச்சா லவ் சக்ஸஸ் ஆகும்னு சொல்லுவாங்கல்ல. மரத்துலையா? ஆமாம். நீ ஏன் அதை ட்ரை பண்ணக்கூடாது? மச்சான் ஒர்க் அவுட் ஆகுமாடா? நமக்கு தான் எதுவும் முடியலையே, இதையும் தான் ட்ரை பண்ணி பார்ப்போமே. ஐடியா நல்லா தான் இருக்குது, ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே. பண்ணுவோம். சரி மச்சான், இதையும் ட்ரை பண்ணிட்டா போச்சு, என்ன பண்ணுறது? ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ ஒம்பேர சொல்லும் ரோசாப்பூ, ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ ஒம்பேர சொல்லும் ரோசாப்பூ. இவன் என்ன ஏன் ஆளு மாதிரியா இருக்கா? ஆமா, இவன் கூட என்ன பண்ணிட்டு இருக்கா இங்க? ஏ மச்சான். ஐயோ, இவனா? எவனை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அவன் கல்லையும் சிக்கிட்டுமே. நீ வீட்டுக்கு போமா அப்படின்னு சொல்லி. ஏன் நான் இங்கே இருக்கேனே, ஏன்
அவன் கூட கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக பேசணும், நான் பேசிட்டு வரேன். சரி ஓகே பாய். சொல்கிறேன் மச்சான். அப்புறம் எப்படி இருக்கு? என்னடா நான் இருக்க வேண்டிய இடத்துல நீ இருக்கிற? என்னடா நடக்குதுங்க? அது வந்து என்னடா வந்து அது தானனனனன தனனனன தானனனனன தனனனன நனன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 ன
உன் லவ் சக்ஸஸ் ஆகும். யார் இது எழுதியிருப்பா? இவன் தான் எழுதியிருப்பானோ? இவன் பேரு கார்த்திக் தான் ஆச்சே. கார்த்திக், என்னையவா? உன்னத்தான். ஒரு நிமிஷம் இங்க வாவேன். இத நீ ஏன் எழுதுன? எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும். ஆஹா, இது நம்ம நண்பனோட லவ் ஆச்சு. எத்தனை டைம் நானும் அவனும் ஒரே பொண்ணு சைட் அடிச்சிருக்கோம். சரி, ஓகே சொல்லுவோம். எனக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. மச்சான் உன் பேர் என்ன? கார்த்தி. என் பேர் கார்த்தி. மச்சான் உன் முழு நேம் என்ன? மச்சான் பேர் என்னடா இருக்கு? மச்சான் சொல்கிறா. கார்த்திக் குமார். நீ மரத்தில் எழுதின பேர்? கார்த்தி. இப்போ தெரியுதா அவன் எனக்கு எப்படி கிடைச்சான்னு? என்னடா சொல்ற? ஒரு பேரால உனக்கு வாழ்க்கை கிடைச்சிருச்சு, எனக்கு வாழ்க்கையே போச்சா? திரும்புற பக்கம் எல்லாம்